ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம், வீடியோ எடிட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ எடிட் பண்ண முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரணும்னு தெரிய வரும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள கைன்மெஸ்ட் ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டு 16.9 ஓப்பன் பண்ணிட்டு பேக்ரவுண்டு கிளிக் பண்ணிக்கங்க. நான் எப்பயும் சொல்கிறது உங்களுக்கு. பேக்ரவுண்டுக்கு பிளாக்கில் கொடுத்துக்கிட்டு ஃபுல்லாக எத்தனை செகண்ட் வரைக்கும் நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோமோ அந்த செகண்ட் வந்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போங்க. என்ன இன்புட்டுன்னா இந்த சிவன் பெருமாள். அந்த இன்புட்டை இமேஜஸ் பண்ணுறேன். வச்சு ட்ராக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துனா லேயருக்கு போய்ட்டு மீடியாக்கு ஓவர்லேஷனுக்கு போங்க. ஓவர்லேஷன் போய்ட்டு ரோலன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் இருக்கும். அந்த அனிமேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கைன்மெஸ்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த இதை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த டிசைன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறேன். வீடியோ எது வரைக்கும் நம்ம மேக் பண்ண போனோம் அது வரைக்கும் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இது ஒன் சைடு மட்டும் நான் இது வச்சுருக்கேன். இது டபுள் சைடில் வச்சாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளே பண்ணிப்பாங்க. ஒன் சைடு மட்டும் ப்ளே ஆகுது. இதை நம்ம டூப்ளிகேட்டு போடுவோம். டூப்ளிகேட் போனால் லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேலே டூப்ளிகேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த சைடில் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிங்கன்னா டபுள் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் வந்துட்டு போகும். ஒரு டைம் நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். இது எந்த அளவுக்கு சைஸ் வைக்கணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சைஸ் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். லேயர் போய்ட்டு மறுபடியும் 101 போய்ட்டு பேக்கில் இது ஏன் பண்ணுறோன்னா சைடில் பார்டர் கட்டுவோம் ஒயிட் கலரில். உங்களுக்கு ரெட் கலர் இருந்தாலும் சரி, ஒயிட் கலர் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கலரில் வேணால் சைடில் பார்டர் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இமேஜஸில் பிஎன்ஜிஎல் ஃபார்மேட்டில் வச்சுருந்தீங்களும் நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் அதை இன்புட் பண்ணிக்கலாம். டிக் கொடுத்ததுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கிட்டு ஒன் டைம் மறுபடியும் லேயருக்கு போயிட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர் ஃபார்ம், அதாவது பேக்கில் கலர்ஃபுல்லாக வரதுக்கோசரம் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் ஒரு கலர்ஸ் வீடியோ நம்ம பண்ணுறோம். அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுக்குற லிங்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் எல்லோவில் வரும். பிளாக்கில் வரும். இது நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன் போய்ட்டு மல்டிப்ளை கலர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கில் கலர்ஃபுல்லாக வரும். இது மீனாக இது சொல்ல வந்தேன். கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கில் வந்துட்டுருக்கு. அதை அது வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கட் பண்ணி ஆப்ஷன் எடுத்து அதை வச்சு அந்த எட்ஜி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருவோம். மறுபடியும் லேயருக்கு போய்ட்டு இன்செட் ஓவர்லேஷன் மெனு போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா இடி மின்னல் அந்தமாரி ஒரு அனிமேஷன் இருக்கும். அந்த அனிமேஷனை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா டிக் பண்ணி விட்டுறேன். ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எஃபெக்ட் வரும். நீங்களும் பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கைன்மெஸ்ட்லேருந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ தான் தெரிய வரும். இந்த மாதிரி நிறையா வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டுருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இதை ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் இதை ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ க்ரியேட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வாட்ஸ்அப் சாட்டோ இல்லை அந்த சாங்ஸ் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வைக்கணுமோ ஃபார்மேட்டில் வச்சுட்டு